எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதாவதுங்க எம்ஜிஆர் காலகட்டத்திலிருந்து இந்த காலகட்டம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு தமிழ்நாட்டில் எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள் நல்ல தலைவர்கள்னு யாரும் இல்லை. நான் யாரும் இல்லைன்னா உடனே தப்பாக நினச்சிக்காதீங்க. எம்ஜிஆர் மாதிரியான நல்ல எண்ணம் படைத்த மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கக்கூடிய தலைவர்கள் யாரும் இல்லை. எம்ஜிஆர் இருந்ததுக்கு அப்புறமா 2006 வருஷத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை மக்கள் ரொம்ப எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாங்க. நிச்சயமாக எம்ஜிஆர் அவர்கள் கொடுத்த ஆட்சியை, நல்லாட்சியை, மக்களுக்கான ஆட்சியை கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தருவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க. ஆனால் காலகட்டம் சூழ்நிலைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அரசியல் சூழ்நிலையின் காரணமாக, அரசியலோட சதியின் காரணமாக விஜயகாந்த் அவர்கள் தமிழக மக்கள்கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகி புறந்தள்ளப்பட்டார். அதுக்கப்புறம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களால் தமிழ்நாட்டோட சிஎம் ஆகவே முடியல. அரசியல் சூழ்ச்சியின் காரணமாகத்தான் விஜயகாந்த் அவர்கள் புறந்தள்ளப்பட்டு நம்மளையெல்லாம் விட்டு போயிட்டார். அதுக்கப்புறமா ரஜினிகாந்த் வர்ற மாதிரி இருந்துச்சு அரசியலுக்கு. ரஜினிகாந்த் அரசியலுக்கு வந்திருந்தா யாரெல்லாம் இப்போ விஜயை தமிழ்நாட்டுக்கு சொந்தமான தமிழன் விஜய் அவர்களையே இவ்வளவு வசைவாடி கொண்டு இருக்கும் விஜயை பிடிக்காத எவ்வளோ பேர் இருக்காங்க. ஆனால் இதே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்திருந்தார்னா அவரோட நிலைமை என்ன இருக்கும் அப்படிங்கிறத யோசித்து பார்த்துட்டு தான் அவர் வராமல் இருந்தது காரணமே. அது இல்லாமல் அவருடைய உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் நம்ம யாரையும் தெருவில் விட்டுறக்கூடாது, வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒதுக்கிட்டார் டீசெண்டாக. இதுக்கப்புறமா தளபதி விஜய் அவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பித்து மக்கள் பணிக்கு வந்த பிற்பாடு விஜய் அவர்கள் சந்திக்காத பிரச்சனை ஏதாச்சும் இருக்கா சொல்லுங்கள். விஜயை தாவேக்காவை ஒழிச்சிடலாம் அப்படின்னு அந்த லெவலுக்கு திமுக ஆளுங்கட்சி என்னென்ன விஷயமெல்லாம் பண்ணினாங்கிறது தமிழக மக்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் இப்போ ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, எம்ஜிஆர் அவர்களுக்கு எந்தளவு மக்கள் பேராதரவு இருந்ததோ அதையும் விட விஜய் அவர்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது உண்மை. அதனால் எம்ஜிஆர் மாதிரி விஜய் ஆக முடியுமா அப்படின்னா சத்தியமாக முடியாதுங்க. எம்ஜிஆர்னா எம்ஜிஆர் மட்டும்தான். ஆனால் எம்ஜிஆர் கொடுத்த நல்லாட்சியை விட தமிழக மக்களுக்கு இன்னும் சிறப்பான ஆட்சியை தளபதி விஜய் அவர்களால் கொடுக்க முடியும். வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜய் அவர்களை தமிழக மக்கள் முதலமைச்சராக தேர்ந்தெடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறமா நிரந்தர முதலமைச்சர் விஜய் தான்.